Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. அந்த வகையில் முதலாவதாக தமிழ் தாயாம் இறைமையை வழங்கி தமிழ்த்தாய் வாழ்த்து. தெக்கலமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய சகோதரிகளுக்கு நன்றி. அடுத்ததாக வேதியியல் பாடத்தை முதன்மை பாடமாக எடுத்திருந்தாலும் தமிழை நாளும் நாளும் காதலித்து தமிழ்த்தாயை தன் சொற்களாலும் பேச்சுக்களாலும் அலங்கரித்து வருகின்ற நம் கல்லூரி முதல்வர் அவர்களை தலைமை உரை வழங்குமாறு பணிவுடன் வேண்டுகின்றோம். அரங்கத்தில் உள்ள ஆன்றோர்க்கும் எனதருமை மாணவ கண்மணிகளுக்கும் இனிய நண்பர்கள் வணக்கம். வெகு சில நாட்களிலேயே நமக்கு தமிழ் அமுது பருவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைப்பதுண்டு. அதிலும் இன்று நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தலைப்பு தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. எங்களுடைய காலங்களில் நாங்கள் பள்ளி காலங்களில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் அப்பாக்கள் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கதாநாயகர்களாக போற்றப்பட்ட காலம். எப்படி இருக்கும் பேச்சு பசங்களுக்கு எதுன்னு பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் சண்டை வச்சா யார் ஜெயிப்பா? இது எப்போ ப்ராப்ளி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கம்பேரிசன் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா இந்த அளவில் தான் இருந்தது. பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா மெல்ல நம்ம பார்த்து கேளிக்கை செய்யக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்திங்கன்னா அப்பா தான் இருப்பார். நம்ம 10 பருவங்களை கடந்து ஒரு 20 வயது ஆன பிறகு மெல்ல ஆமாம் இவர் என்னத்தை செஞ்சு கழிச்சு விட்டார் அப்படின்னு நம்ம எள்ளி நகையாடக்கூடிய ஒரு நபராகவும் பார்த்திங்கன்னா அப்போ தான் இருந்திருப்பார். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய ஒரு மனவெழுச்சி நிலை, நம்மளுடைய ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது நம்முடைய தந்தையை நாம் எவ்வாறு நாம் போற்றுகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு அளவீடு. ஆனால் பெரும்பான்மை தேசங்களில் சில வளர்ந்த சமூகங்கள்ல எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே இந்த தாய் தந்தையருக்கு மதிப்பும் மரியாதையும் அவருடைய சொற்களை ஏற்று நடக்கக்கூடிய ஒரு பாவமும் நம்மளுடைய இளையோர் மத்தியில் இருக்கோ அந்த சமுதாயம் பார்த்திங்கன்னா கட்டாயமாக ஒரு நன்கு வளர்ந்த நல்ல ஒரு செல்வ செழிப்புள்ள ஒரு சமூகமாக தான் உருவாகியிருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சைனா, த கண்ட்ரி வேர் எல்டர்ஸ் ஆர் ரெஸ்பெக்டட். ஜப்பான், த கண்ட்ரி விச் இஸ் ஹேவிங் மோர் ஆஃப் சென்டனரியன்ஸ், அதிகப்படியான நூற்றாண்டுகளை கடந்தவர்கள் வாழக்கூடிய ஒரு நாடாக இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா ஜப்பான். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முதியோர்கள் மதிக்கப்படுகின்றனர், பெற்றோர்களுடைய கருத்து ஏற்கப்படுகிறது. இதைத்தான் நம்மளுடைய தமிழ் சமூகமும் முற்காலத்திலேருந்தே சொல்லி வச்சுருக்காங்க, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. மிக அருமையான ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்த நம்முடைய தமிழ்துறை சுழற்சி 2ற்கும் அவர்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய நம்முடைய கிருஷ்ணா ஸ்வீட் போன்ற புரவலர்களுக்கும் மற்றும் தமிழ் கூடலுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாணவர்களாகிய தாங்கள்
அதாவது நம்மளுடைய சைனா அதனுடைய அதிபர், நான் இப்போ சொன்னேன், அதாவது சைனா அண்ட் ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா முதியோருக்கு வந்து மரியாதை உண்டு அப்படின்னு. அவர் இந்த லீ பிங் சிங் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்கிறாரு, என்னுடைய அப்பா வந்து எனக்கு ஒரு பெரிய ஹீரோ, அவர் தான் வந்து எனக்கு வந்து நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய ஒரு கதையை சொல்கிறார். என் சிறு வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து எனக்கு டைனிங் டேபிளில் 2 பவுல் வச்சார், 2 பவுல் ஆஃப் நூடுல்ஸ். ஒரு பவுல் மேலே வந்து முட்டை இருந்தது, இன்னொரு பவுலில் வந்து முட்டை இல்லை. மகனே உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். நான் முட்டை இருக்கக்கூடிய அந்த பவுலை எடுத்தேன், நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பக்கத்தில் அப்பா வந்து அந்த முட்டை இல்லாத பவுலை எடுத்தார், அந்த நூடுல்ஸ் குச்சியை உள்ளே விட்டு கிளறினார், உள்ளே 2 முட்டை இருந்தது. என்னை பார்த்து சிரித்தார். சரி இன்றைக்கி எனக்கு கிடைச்சது அவ்வளோதான் அப்படின்னு நான் விட்டுட்டேன். அடுத்த நாள் இதே போல் 2 பவுல் கொண்டு வந்து வைக்கிறாரு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, நேற்றைய நிகழ்வின் அடிப்படையில் மறுபடியும் எந்த பவுலில் முட்டை இல்லையோ அதை வேகமாக எடுத்து உள்ள நூடுல்ஸ் குச்சியை விட்டு கிளறாரு. அதில் முட்டையே இல்லை. ஆனால் இன்னொரு பவுலில் மேலே ஒரு முட்டை மட்டும் இருந்து அப்பா அவரை பார்த்து சிரிக்கிறார். ஸோ இப்போ நேற்று நமக்கு கிடைச்சது தனக்கு கிடைச்சா போதும் முட்டை அப்படிங்கிற ஒரு சுயநலம். அந்த சுயநலத்தின் அடிப்படையில் மறுபடியும் அடுத்த நாள் என்ன செஞ்சோம், இன்றைக்கி 2 முட்டை இருக்கும் அப்படின்னு முட்டை இல்லாததை எடுத்து கிளறணும். 3ஆவது நாள் அப்பா அதே போல் 2 பவுல் கொண்டாந்து வச்சார். நூடுல்ஸில் 1 முட்டை இருக்குது, 1 முட்டை இல்லை. இப்போ கட்டாயம் அப்பா நமக்கு வந்து ஒரு பாடம் கற்பிப்பா இதன் மூலமாக. இப்போ நம்ம என்ன செய்கிறது, மேலே ஒரு முட்டை உள்ளதை எடுத்து அந்த 1ஓட ஏமாந்து போகிறதா, இல்லை ஒருவேளை அதில் 2 இருக்கும்னு நினச்சி நேற்று மாதிரி அதில் ஒன்றுமே இல்லாமல் ஏமாந்து போகிறதா. மெதுவாக அவர் அப்பாவை பார்க்குறாரு. அப்பா நீங்களே சொல்லுங்கள், நான் எதை எடுக்கட்டும். அப்பா வந்து அப்போ ஒரு கிண்ணத்தை காட்டினார், அதுக்குள்ளே வந்து எனக்கு வந்து 2 முட்டை இருந்தது. ஆக நான் அப்பாவுடைய பேச்சை கேட்கும்போது எனக்கு வந்து 2 முட்டை கிடைத்தது. இதுதான் என்னுடைய வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கிட்டேன். அப்பா சொன்னார், என்னைக்கு நீ வந்து சுயநலமாக நீ திங்க் பண்ணுறியோ அப்போ வந்து உனக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும். என்றைக்கு வந்து அனுபவங்களின் அடிப்படையில் எல்லோருக்கும் வேணும்னு நினைக்கிறியோ அப்போ உனக்கு நிறைய கிடைக்கும்னு அப்பா சொன்னார். அதைத்தான் எடுத்து நான் செயல்படுறேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி கம்யூனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொதுநல சித்தாந்தம் நீர்த்து போன பல நாடுகளுக்கு மத்தியில் இந்த கம்யூனிசம்னு சொல்லக்கூடிய இந்த பொதுநல சித்தாந்தத்தை வச்சுருக்கக்கூடிய சைனா இன்னும் வளருது. அப்படின்னா மூத்தோர் சொல் அமுதம் அப்படின்னு தந்தை சொல்லை கேட்டு வளர்ந்ததனால், அது போன்ற தலைவர்களை பெற்றதனால், தாங்களும் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என பெற்றோருடைய கருத்துக்களை ஏற்று நமது சமூகத்தை மென்மேலும் உயர்த்தி பிடிக்க எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். கற்றைந்த சான்றோர்களுக்கு இந்த மேடையை விட்டு நானும் தமிழரது வருக காத்திருக்கின்றேன். மிக்க நன்றி, மகிழ்ச்சி. நன்றி ஐயா. தன் குரல் வளத்தால் பாரெங்கும் பவனி வருகின்ற இலக்கிய கூடல் தலைவர் திருமதி ரேகா மணி அவர்களை அறிமுக உரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இலக்கிய கூடல் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், ஆல்ஃபா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து நிகழ்த்தும் இந்த இலக்கிய நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அத்துணை பேருக்கும் முதலில் என் முதற்க நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கிய கூடல் என்கின்ற இந்த இலக்கிய அமைப்பானது முதலில் உங்களை போன்ற மாணவ பருவத்தில் இலக்கியத்தின் மீது ஆர்வம் கொண்டு தமிழுக்காக நம்முடைய பங்களிப்பாக எதையாவது கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் உருவாக்கப்பட்ட, இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இன்று ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸோடு இணைந்து பல்வேறு கல்லூரிகளில், பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு சிறந்த நிகழ்ச்சிகளை நாள்தோறும் நல்லது செய்யக்கூடிய மாணவர்களினுடனான தொடர் உரையாடலை கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இது மிகவும் செழித்து வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், இலக்கியத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்களை அந்த இலக்கியம் நிச்சயம் உயர்த்தும் என்பதற்கு இது ஒரு சிறந்த சான்று. இலக்கிய கூடலினுடைய 32வது நிகழ்ச்சி இது. நிறைய கல்வி நிலையங்களுக்கு சென்று இருக்கிறோம். ஆனால் ஆல்ஃபா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருக்கின்ற முதல்வர், பேராசிரியர்கள், மாணவ செல்வங்களை போல எங்கேயுமே பார்த்ததில்லைங்க. ஏதோ புகழ்ச்சிக்காக சொல்கிறார்கள் அப்படின்னு நிச்சயமாக நினைக்காதீங்க. எங்கே போனாலும் இதைத்தானே சொல்லுவாங்க அப்படின்னு எல்லாம் இல்லை.
உள்ளார்ந்து உள் மனதிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம்தான் இது. ஏன்னா காலையில் முதல்வர் அவர்களோடு நாங்கள் பேசுகின்ற பொழுது ஒரு வேதியியல் துறை பேராசிரியர் தமிழின் மீது எவ்வளவு ஆர்வம் கொண்டிருக்கிறார், ஒரு இலக்கிய நிகழ்வு எப்படி ஒரு செம்மாந்து நடைபெற வேண்டும் என்பதற்கு ரொம்ப அழகாக ஐயா அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. இப்போ பேசும்பொழுது கூட ஒரே ஒரு கதை தான், அனுபவம் எப்படி நம்மளை வாழ்க்கையில் உயர்த்தும், அதற்கு தந்தை எப்படி துணை புரிவார் அப்படின்னு ரொம்ப அழகாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரியான ஒரு எளிமையான கதையை சொன்னார். அதாவது தமிழ் அல்லாத துறையை சார்ந்தவர்கள் தமிழின் மீது எவ்வளவு ஈடுபாடு கொண்டிருக்கின்றனர் என்பதை உங்கள் முதல்வரை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கல்லூரியில் நாங்கள் நிகழ்ச்சி நடத்துவதை எண்ணி பெருமைப்படுகிறோம். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நாள்தோறும் நல்லது செய்யக்கூடிய நல்ல நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது. சென்னையில் பெரும்பாலும் இலக்கிய நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற மிகப்பெரிய அமைப்பு அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் தான். அதனுடைய நிறுவனர் கலைமாமணி முரளி ஐயா அவர்கள் ரொம்ப நற்பண்புகள் நிறைந்த மாமனிதர். பகட்டே இருக்காது அவர்கிட்ட, ரொம்ப பணிவான ஒரு மனிதர். அவர்கிட்ட இருந்து நிறைய நற்பண்புகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ சமீபத்தில் ஈசிஆர் ரோட்டில் எல்லாரும் அந்த நிகழ்ச்சி செய்தித்தாள் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஈசிஆரில் பிரம்மாண்டமான கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஒரு ரெஸ்டாரண்ட்டோடு இணைந்து ஒரு ஸ்டால் ஓப்பன் பண்ணாங்க போன ஞாயிற்றுக்கிழமை. அங்கே எவ்வளோ பெரிய மனிதர் அவர். அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் போய் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு இருந்தது, எங்களை இன்வைட் பண்ணி. அந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைவரையும் ரொம்ப பணிவாக அவர்களை ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் மிக சிறப்பாக செய்து, ஒரு பணிவு என்பதை அவரிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற சூழலை ஏற்படுத்திய ஒரு மாமனிதர். அவருடைய தந்தையின் 100 ஆண்டு கடந்து 101வது ஆண்டு இது. அதற்காக இந்த மாதம் முழுவதும் நிறைய நிகழ்வுகள், 100கணக்கான நிகழ்வுகளை தொடர்ந்து நிகழ்த்தி வருகிறார்கள். ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துறதே பெரிய விஷயம் இல்லையாப்பா? ஒரு நாளைக்கு 10, 20, 25 அப்படின்னு பல இலக்கிய நிகழ்வுகளை நடத்தி வருகின்ற ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கலைமாமணி முரளி ஐயா அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாகவும் மாணவ மாணவிகளின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள. ஏன்னா எவ்வளவோ அரங்கங்களில் நிகழ்ச்சி நடத்தினாலும் கூட மாணவர்களிடையே நிகழ்ச்சியை நடத்துவதைத்தான் சார் அவங்க ரொம்ப விரும்புவாங்க. நல்லது சொல்கின்ற அந்த நிகழ்வை மாணவர்களிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஏன்னா எதிர்கால தலைமுறை சிறப்பாக இருக்கணும், நாடு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா எதிர்கால இளம் சமுதாயம் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல முரளி சார் அவர்களுக்கு நிறையவே எண்ணம் உண்டு. அதனால் கல்லூரியின் சார்பாக அவருக்கு நன்றி. நம்ம கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர், சுழற்சி 2 தமிழ்துறை தலைவர் வடிவுடை நாயகி அம்மா, அதாவது இந்த கல்லூரியில் நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படின்னு ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொன்றும் இன்ச் பை இன்ச்சாக எப்படி நடத்தலாம், அந்த நிகழ்ச்சி எப்படி சிறக்க செய்யலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அதனை ரொம்ப நேர்த்தியாக கொண்டு வந்து இன்னைக்கு இந்த அளவில் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இலக்கிய கூடலினுடைய செயலாளர் ஒவ்வொரு நிகழ்வையும் மிக சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்து அந்த நிகழ்ச்சி முழுவதும் சிறப்பாக நிறைவு பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இலக்கிய கூடலினுடைய செயலாளர் ஆசிரியர் திரு கோ மணி அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்வினுடைய சிறப்பு விருந்தினர் ஈஸ்வரன் சார் அவர்கள், இணை பேராசிரியர், துறை தலைவர் தமிழ்துறை, AM ஜெயின் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர். அவரை பற்றின நிறைய விஷயங்கள் வரவேற்புரையில் அம்மா சொல்லணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தமிழ் மீது, இலக்கியத்தின் மீது மிகுந்த பற்றுடையவர். நிறைய நிகழ்வுகள், பட்டிமன்றங்கள், தொலைக்காட்சிகளில் பல நிகழ்வுகளை நடத்தி வருபவர். மாணவர்களிடையே நற்பண்புகளை போதிக்கக்கூடிய, அதனை கொண்டு செலுத்தக்கூடிய பல பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறார். அவருடைய குரல் கேட்டீங்க அப்படின்னா அப்படியே ரொம்ப கம்பீரமாக இருக்கும். கணீர் என்ற குரலுக்கு சொந்தக்காரர். பல நிகழ்வுகளை தொடர்ந்து நிகழ்த்தி வருகிறார். இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு தமிழ் பேரொளி விருது பெற்று தந்தை சொல்மிக்க
தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்கின்ற ஒரு அற்புதமான தலைப்பிலே உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். தந்தையினுடைய பெருமை சொல்லி தெரியணுமா என்ன? மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க அப்பாலாம் இல்லையா? அம்மாவாவது வெளிப்படையாக நிறைய பேசிடுவாங்க. அப்பா மனசுக்குள்ளேயே தன்னுடைய கஷ்டத்தை சோகத்தை எல்லாத்தையும் வைத்து கொண்டு தான் பார்க்காத உயரத்தை தன்னுடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு உழைப்பவர்கள் இல்லையா? அவர்களினுடைய பெருமையை இன்று நம்முன் சிறப்பு விருந்தினர் முனைவர் ஈஸ்வரன் சார் அவர்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். ஒரு அற்புதமான நிகழ்வை எங்களுக்கெல்லாம் கொடுத்து இந்த ஒரு ஏற்பாட்டினை செய்த ஆல்ஃபா கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு இலக்கிய கூடல் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. வரவேற்புரை. இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர்களுக்கு வரவேற்புரை வழங்குமாறு தமிழ்துறை சுழற்சி 2 தலைவர் முனைவர் வடிவுடை நாயகி சந்திரசேகர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நாள்தோறும் நல்லது செய்வோம் என்னும் வாக்கினை வேதமாக கொண்டு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் என்னும் வணிக அமைப்பும் இலக்கிய கூடல் என்னும் இலக்கிய அமைப்பும் இணைந்து பல்வேறு பள்ளிகள், பல்வேறு கல்லூரிகள் மற்றும் பல்வேறு இடங்களுக்கு சென்று தமிழர் பண்பாட்டை பறைசாற்றி வருகின்றன. வருங்கால சமுதாயத்தை வளமான சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்பதும் இலக்கியங்கள் கூறும் வாழ்வியல் நெறிகளை அடுத்த தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பேரார்வத்தினாலும் இந்த பணியினை இந்த 2 அமைப்புகள் திறம்பட செய்து வருகின்றன என்றால் அது மிகையாகாது. இன்று நம் கல்லூரியில் தமிழ்துறை சுழற்சி 2 கீழ் இயங்கும் இலக்கிய சாரல் என்னும் அமைப்பும் இந்த 2 அமைப்புகளோடு சேர்ந்து இந்த இலக்கிய விழாவை நடத்துவதில் பெருமிதம் கொள்கின்றது, பெருமைப்படுகின்றது. அந்த வகையில் இந்த இனிய விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய முனைவர் வி. ஈஸ்வரன் அவர்கள் மீனம்பாக்கத்தில் உள்ள அகர்சன் மான்முல் ஜெயின் கல்லூரியில் இணை பேராசிரியராகவும், அதாவது அசோசியேட் ப்ரொஃபசர், தமிழ்துறை தலைவராகவும் பணியாற்றி வருகின்றார். இவர் பங்கேற்காத பட்டிமன்றங்களே இல்லை என்று சொல்லலாம். பல பயிலரங்குகள், அதாவது ஒர்க் ஷாப், தேசிய கருத்தரங்கு நேஷனல் லெவல் கான்ஃபரன்ஸ், பன்னாட்டு கருத்தரங்கு இன்டர்நேஷனல் லெவல் கான்ஃபரன்ஸ், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், வானொலி நிகழ்ச்சிகள் ஆகிய அனைத்திலும் தன் முத்திரை பதித்து தனக்கென இடம் பிடித்துள்ளார். மேலும் பல ஆய்வியல் நிறைஞர்களை உருவாக்கி எத்தனையோ ஆய்வியல் நிறைஞராக, அதாவது எம்பில் பட்டதாரி ஆய்வியல் நிறைஞர்களாக அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நெறியாளராகவும் காணப்படுகின்றார். இவை அனைத்திற்கும் மேலாக தமிழ் செம்மொழி நிலையத்திலும் பல்வேறு புத்தகங்களை செலக்ட் பண்ணக்கூடிய புத்தக செலக்ஷன் கமிட்டியிலும் இவர் மிகச்சிறந்த ஒரு உறுப்பினராக பணியாற்றி வருகின்றார். இவர் பெற்ற விருதுகளின் எண்ணிக்கையை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. இத்தகு சீரும் சிறப்பும் உடைய நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களை ஆல்ஃபா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பிலும், தமிழ்துறை சுழற்சி 2 சார்பிலும், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் என்னும் வணிக அமைப்பின் சார்பிலும், இலக்கிய கூடல் என்னும் இலக்கிய அமைப்பின் சார்பிலும் வருக வருக என்று அடுத்ததாக திருமதி ரேகாமணி அவர்கள் குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய சேஷாத்ரி பள்ளியில் கணித ஆசிரியையாக பணியாற்றி வருகின்றார். கணிதத்தை தன்னுடைய முதன்மை பாடமாக எடுத்திருந்தாலும் தமிழே தன்னுடைய விருப்ப பாடம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு தமிழை தன் மூச்சாக கொண்டு வாழ்ந்து வருபவர். இவர் பல பட்டிமன்றங்கள், கவியரங்குகள், தனி சொற்பொழிவுகள் என்று பல இடங்களுக்கும் சென்று தமிழ் மொழியின் பண்பாட்டினை பறைசாற்றி வருகின்றார். நம்ம ரேடியோ ஜாக்கின்னு கேள்விப்பட்டிருப்போம், அகில இந்திய வானொலி நிலையத்துல அந்த ரேடியோ ஜாக்கியாக பல நிகழ்ச்சிகளை இணைந்து வழங்கியும் தொகுத்தும் வழங்கி தமிழ் அன்னைக்கு தொண்டு செய்து வருகின்றார். மேலும் பாரதியார் தமிழ்ச்சங்கம், திருவள்ளுவர் சங்கம், கம்பன் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளில் இலக்கிய நிகழ்வுகளை நடத்தியும் இலக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்று ஒரு திறம்பட்ட பேச்சாளராக தனக்கென தனி முத்திரை பதித்து வருகின்றார். இத்தகு சீரும் சிறப்பும் பொருந்திய திருமதி ரேகாமணி அவர்களை மிகுந்த அன்புடன் இரு கரம் போட்டி வரவேற்கின்றனர். அடுத்ததாக ஆசிரியர் கோ
பல்வேறு பட்டிமன்றங்கள், கவியரங்குகள், தனி சொற்பொழிவுகள், ஆன்மீக சொற்பொழிவுகள் என்று பல இடங்களுக்கும் சென்று தனி முத்திரை பதித்து நம் நாட்டின் பெருமையையும் இலக்கியத்தின் சிறப்பையும் உணர்த்தி வருகின்றார். இவரும் ரேடியோ ஜாக்கியாக அகில இந்திய வானொலி நிலையத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்தும் இணைத்தும் வழங்கி வருகின்றார். முக்கியமாக இன்று நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து மிகச்சிறந்த ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இந்த சீரும் சிறப்பும் துணை முதல்வராகவும் ஆசிரியராகவும் இருக்கக்கூடிய கோ மணி அவர்களை வருக வருக என்று இருவரும் வரவேற்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்வு அடைகின்றேன். நன்றி, வணக்கம். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு நிகழ்ச்சி, ஏதோ ஒரு இலக்கியத்துல சம்பந்தமான போரடிக்கிற நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சி இருக்கக்கூடாது. அதனாலதான் உங்க எமோஷனல் டச், உங்களுடைய தந்தையை பற்றி ஒவ்வொரு தந்தைக்கும் நம்ம புகழாரம் சுட்டக்கூடிய நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சியை வடிவமைச்சிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி எதில் இருக்குன்னா உங்களுடைய பங்கேற்பு. ரொம்ப கஷ்டப்பட்டு 10 நாட்களா திறம்பட செயலாற்றி கல்லூரி முதல்வர் அனுமதியோட தமிழ்துறை தலைவர் இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அவருக்கு ஒரு வகையில உதவி செய்ததாக இலக்கிய கூடல் இணைந்திருக்கிறது. இந்த 2 நிகழ்ச்சிகளையும் கௌரவப்படுத்துற மாதிரி கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் தன்னுடைய மேலான புரவலர் பணியை செய்யறாங்க. அதனால உங்களுடைய பெரிய ஒத்துழைப்போட இந்த நிகழ்ச்சி நடக்கணும்னு நினைக்கிறேன். ஏஎம் ஜெயின் கல்லூரியில உங்களை மாதிரி பல மாணவர்களுக்கு கட்டி காத்து அவர்களை சிறந்த அறிஞர்களாக உருவாக்குற ஈஸ்வரன் சார் இங்க வந்திருக்கிறாங்க. அவரை பத்தி தமிழ்துறை தலைவர் ரொம்ப அழகா சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த விழாவில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் தகைசா சான்றோர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விருது கொடுக்கறத வழக்கமா வச்சிருக்கிறாங்க. அந்த வரிசையில இலக்கிய கூடல் நடத்துகிற இது 32வது நிகழ்ச்சி. தமிழ் பேரொளி அப்படின்னு ஒரு அழகான டைட்டிலோட அவருக்கு இந்த விருதை தரப்போறோம். இந்த விருது தர்றது நம்ம கல்லூரியினுடைய முதல்வர். இந்த பகுதிக்கு பக்கத்துல தான் குன்றத்தூர் இருக்கு, அப்படிதானே? குன்றத்தூர் இருக்கு. குன்றத்தூர் யார் பிறந்த ஊர் தெரியுமா? சேக்கிழார். அழகா சொல்றீங்க. நிறைய பள்ளிக்கூடத்துல கல்லூரிகள்ல கேட்கும் போது பள்ளிக்கூடத்துல கேட்கும்போது ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டான், நீயே சொல்லணுமா? என் குழந்தைங்க அழகா பதில் சொல்றீங்க. அதுக்கு ஒரு முறை கல்லூரியோட அவங்க நன்றி சொல்லலாம். கவனிங்களேன், குன்றத்தூர்ல தெய்வ சேக்கிழார் பிறந்த ஊர். தெய்வ சேக்கிழார் யார் தெரியுமா? பெரிய புராணம் எழுதினவர். சேக்கிழாருடைய அவர் என்ன பதவியில இருந்தார் தெரியுமா? என்னவா இருந்தாரு? ஒரு நாட்டினுடைய புலவர், தமிழறிஞர், நாட்டுக்கே முதல்வரா இருந்தார். ஒரு முதல்வரா ஒரு தமிழறிஞர் இருந்த வரலாறு சேக்கிழாருக்கு உண்டு. அதற்கப்புறம் நம்ம கல்லூரி முதல்வருக்கு தான் உண்டு. தமிழறிஞர், தமிழை நேசிக்கிறவர், ரொம்ப அழகா பேசுறாரு. ஏங்க அவருக்கு நுனிநாக்கு ஆங்கிலம் இயல்பா சரளமா வரும். ஆனா நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன், ஒரு வார்த்தை கூட ஆங்கிலம் கலக்காம நல்ல தமிழ்ல தெளிந்த நீரோடை போல அவ்வளோ அழகா பேசினாங்க கல்லூரி முதல்வர். எனக்கு தெய்வ சேக்கிழார் தான் நினைவுக்கு வந்தாரு. ஒரு புலவரே முதலமைச்சராக இருந்தாருன்னு சொன்னா அதற்கப்புறம் நம்ம கல்லூரி முதல்வர் தான். கவனிங்க, கல்லூரி முதல்வராக இருக்கிற அவங்க விருது இன்னைக்கு நம்ம ஐயா ஈஸ்வரன் அவர்களுக்கு கொடுக்க போறாங்க. ஈஸ்வரன் ஐயா அவர்களுக்கு ஒரு புகழ்மிக்க கல்லூரியில் அமைதியான குழந்தைங்க மத்தியில் ஆர்வமாக இருக்கிற, தமிழை நேசிக்கிற உங்கள் மத்தியில் விருது கொடுக்கறது, இந்த விருதுக்கு பெருமை, விருதாளருக்கு பெருமை என்பதை காட்டிலும் அந்த விருது பெருமை தேடி கொள்கிறது அவருக்கு வழங்குவதால் இந்த அருமையான விருதை கல்லூரி முதல்வர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து இந்த விருதை தராங்க. அந்த விருதினுடைய சைட்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதை நான் படிக்கிறேன் தெளிவாக அழகாக, வழக்கம் போல் நீங்கள் கவனிக்கணும்னு விரும்பி கேட்டுக்கிறேன். தமிழ் பேரொளி விருது பெறுபவர் முனைவர் வி ஈஸ்வரன் அவர்கள், இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர், தமிழ்துறை, அகர்சன் மான்மல் ஜெயின் கல்லூரி, மீனம்பாக்கம். எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் என்ற வரிகளை வாழ்வியலாக கடைபிடிக்கும் புனிதர். நாளெல்லாம் உன்னத தமிழ் தொண்டாற்றி வரும்
நல்ல அறிஞர், மாணவர் உலகம் மேம்பாடு அடைய உழைக்கும் தகைசால் செயற்கரிய பணியினை செய்யும் பேராசிரியர் மு. ஈஸ்வரன் அவர்களின் தமிழ் பணியினை, கல்வி பணியினை பாராட்டி தமிழ் பேரொளி விருது வழங்குவதில் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் இலக்கிய கூடல் பெருமை கொள்கின்றன. இந்த மேன்மைமிகு விருதினை நம் கல்லூரியின் முதல்வர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து இந்த விருதினை வழங்கி கௌரவிக்கிறார்கள். ஆசிரியர் கோ மணி அவர்களுக்கு நம்முடைய முதல்வர் சிறப்பு செய்வார். இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த எங்கள் நமது கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களுக்கு ஈஸ்வரன் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்தும் ஒரு அழகான நூல் பரிசினை இலக்கிய கூடலினுடைய தலைவர் திருமதி ரேகாமணி அவர்களும் வழங்கி கௌரவிக்கிறார்கள். அப்புறமா நம் கல்லூரியினுடைய தமிழ்துறை சுழற்சி 2 தலைவர் வடிவுடை நாயகி சந்திரசேகர் அவர்கள், அதாவது வாழ்க்கையில் கஷ்டங்கள் எல்லாருக்குமே இயல்பாகவே சோதனையில் இருந்தால் சாதனை, சாதனையில் இருந்தால் சோதனைன்னு சொல்லுவாங்க. அந்த சோதனையிலிருந்து மீண்டு வர்றதுன்றது ரொம்ப பெரிய கடினமான ஒன்று. அதை நீங்கள் மீண்டு வந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் அதுக்கப்புறம் உங்களுக்கு சோதனையே வராது. நான் நினச்சிப்பேன், சில நேரங்களில் நமக்கு சில இடர்கள்லாம் வரும். அப்படி இடர்கள் வரும்போது நம்ம நெஞ்சுக்குள்ளே சுடராக ஒருத்தவங்க ஒளி வீசுவாங்க. அது வடிவுடை நாயகி சந்திரசேகர் அம்மா தான். ரொம்ப எல்லா விஷயத்தையும் தம்பி நான் பேச ஆரம்பித்தா கை தட்டுறதை குறைச்சிக்கணும், சரிங்களா? அது நமக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கணும். மைக்கில் பேச ஆரம்பித்தோடனே நிறுத்தினா நான் பாஸ் கொடுக்கும்போது கை தட்டணும். இதை சிறப்பு விருந்தினருக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணணும், சரிங்களா? ரைட். வடிவுடை நாயகி சந்திரசேகர் அம்மா அவர்களை ஒரு சில ஆண்டுகளாக நான் பார்க்குறேன். இங்கே நம்ம ஆல்ஃபா கல்லூரி சென்னையில் தான் இலக்கிய நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். ராணி சீதை ஹால், எத்திராஜ் மகளிர் கல்லூரி, சென்னை பல்கலைக்கழக வளாகம், இந்த மாதிரி எல்லா பகுதிகளுக்கும் ரொம்ப பயணப்பட்டு அந்த பயண களைப்பை முகத்திலே தெரியாத வண்ணம் தமிழை படித்ததுனால, தமிழை நேசிக்கிறதுனால, தினந்தோறும் தமிழை பயிற்றுவிக்கிறதுனால இயல்பாகவே அவங்களுக்கு இளமை ஒட்டிக்கிச்சு. அதனால தான் நான் அழகாக சொல்லுவேன், வடிவு மேடம் ரொம்ப அழகானவங்கன்னு சொல்லுவேன் எல்லா மேடைகள்லையும். அதனால் அழகான வடிவு மேடமுக்கு ஒரு நல்ல நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கணும்னு நினைக்கிறோம். நம் கல்லூரியின் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற ஈஸ்வரன் அவர்கள் ஒரு அழகான நூல் பரிசையும் திருமதி ரேகா அவர்கள் பொன்னாடையினும் அணிவித்து சிறப்பு செய்கிறார். சென்டருக்கு வாங்க, சென்டருக்கு. ரொம்ப நன்றி. சிறப்பு ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் சிறப்பு செய்தவர்களுக்கும் நன்றி. கண்ணா, இப்போ இந்த ஒரே ஒரு கேள்வியோடு முடிச்சுக்கிறேன். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அதற்கப்புறம் வர கண்டினியூவான வரிகளை யாருக்காவது சொல்ல முடியுமா?
சொல்லுப்பா. தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, தாயில் சிறந்த கோவிலும் இல்லை. அது மாதிரி ஒரு சிறந்த கல்வி நிலையமாக விளங்குகிற இந்த கல்லூரி நிலையத்தில் வந்ததை வாழ்நாள் பேராக நாங்கள் கருதுகிறோம். உங்களுடைய முழு ஒத்துழைப்போடு அடுத்த நிகழ்வு தொடர்கிறது. நன்றி ஐயா. நாளும் நாளும் செம்மொழியாம் தமிழ் மொழிக்கு சிறப்பு செய்து வருகின்ற நம் சிறப்பு விருந்தினர் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். அது ஐயாவுடைய தமிழ் பணி இலக்கியம் கடந்து குடிமை பணிக்கு எங்கனம் உதவி இருக்கிறது என்பதை நான் கட்டாயம் இங்கே அடிக்கோடிட வேண்டும். ஐயா தமது கல்லூரியில் குடிமை பணிக்கான பயிற்சி நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார்கள். அதன் மூலம் தமிழை விருப்ப பாடமாக கொண்டு இதுவரை 32 பேர் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் போன்ற தேர்வுகளை அவர்கள் வெற்றிகரமாக முடித்து இந்திய அரசின் குடிமை பணியில் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பது உபரி செய்தி. மிக்க நன்றி. இந்த இனிய நண்பகல் வேளையிலே ஆல்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே ஒரு அற்புதமான நிகழ்வு, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று உங்களோடு பேச பணிக்கப்பட்டிருக்கிறேன். மாணவர்களே, முதல்வர் சிவசங்கர், தமிழ்துறை தலைவர் அம்மா வடிவுடை நாயகி, பேச வந்திருப்பவன் ஈஸ்வரன், இதை ஏற்பாடு செய்திருப்பவர்கள் 2 மணிகள். இந்த அற்புதமான மணி என்றால் ஒன்றோடு ஒன்று கோர்க்கப்பட்ட மாலைகளாக இந்த நேரத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, உதட்டுக்கும் நாக்குக்கும் சுவை தரும் இனிப்பு, அந்த பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அவங்களுடைய உயரிய பணி ஒன்று உண்டு. உங்களுடைய உதட்டிற்கு மட்டுமல்ல, நாவிற்கு மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்திற்கும் இனிப்பை தர வேண்டும் என்று உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் சமுதாயத்தின் சிறப்புகளை எடுத்து, சிறப்பானவர்களை எடுத்து, அவர்களுக்கு விருதுகளையும் வழங்கி அதை தன்னுடைய செயலாக செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணா ஸ்வீட் நிறுவனர் அவர்களையும் அவர்களுடைய நிறுவனத்தினரையும் மகிழ்ந்து வணங்கி இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்குகிறேன். உங்களுடைய முதல்வர், நம்முடைய முதல்வர், அவர் என்ன மாதிரி தமிழ் பேராசிரியர் ஆயிருக்க வேண்டியவர். வந்த உடனே கேட்டேன், ஐயா நீங்கள் என்ன அப்படின்னு. வேதியியல் என்று சொன்னார்கள், கெமிஸ்ட்ரின்னு சொன்னாங்க. ஆனால் அவருக்கும் தமிழுக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. முதல்வர்கள் பெரும்பாலும் ஆங்கிலத்தில் பேசித்தான் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சுத்தமான அச்சுரப்பிழை இல்லாத அழகு தமிழில் பேசக்கூடிய முதல்வரை பெற்றிருக்கின்ற மாணவர்கள் நீங்கள். அதற்காக முதலில் உங்களுக்கு நான் பாராட்டை சொல்லுகின்றேன். அற்புதமான தமிழ் முதல்வர், தமிழுக்கும் முதல்வராக இருக்கக்கூடிய முனைவர் சிவசங்கர் முதல்வர் ஐயா அவர்களையும், அற்புதமான நிகழ்விற்கு மெனக்கிடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் சாதாரணமாக கடந்து சென்று விடலாம் மாணவர்களே. அந்த நிகழ்ச்சியை நடத்தி எடுப்பது என்பது, நடத்தி முடிப்பது என்பது, அதிலும் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பது என்பது மிக கடின உழைப்பிலே இருக்கணும். தூங்கும் போது கூட, சாப்பிடும் பொழுது கூட அந்த நிகழ்வின் நினைவு இருந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வுகளை வடித்து எடுத்து இங்கே கொடுத்து விட்டுட்டு உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார் தமிழ்துறை தலைவர், சுழற்சி 2 தமிழ்துறை தலைவர்
முனைவர் வடிவுடி அம்மாள் அவர்களையும் இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி இலக்கிய கூடல், நாமெல்லாம் தமிழ் கூடலிலே பிறந்தவன் நான். இலக்கிய கூடல், அவங்க கணிதம், அவர் துணை முதல்வர். எந்த பாடத்தை நான் படித்தாலும் சரி, நான் தமிழன், இந்த இலக்கியத்தை உலகத்திற்கு இட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு இணையர்கள், 2 பேரும் கணவன் மனைவிகள், குடும்பமாக தமிழை இலக்கிய கூடலாக வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பணி. சாதாரண பணி இல்லை. வீட்டு வேலையை பார்க்க முடியாது, குழந்தைகளை பார்க்க முடியாது. உங்களுக்கும் கல்லூரிக்கு வர வேண்டிய வேலை இருக்கு, எனக்கும் கல்லூரிக்கு போக வேண்டிய வேலை இருக்கு. ஆனால் எல்லாவற்றையும் அவர்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்மை சங்கமிக்க வந்திருக்கக்கூடிய செயலர், இலக்கிய கூடல் செயலர் ஐயா திரு கோ மணி அவர்களே, இலக்கிய கூடத்தின் தலைவர் அம்மா திருமதி ரேகாமணி அவர்களே, உங்களையும் இந்த நேரத்திலே நினைவுபடுத்தி, எல்லாவற்றிற்கும் மேலாக என் உயிரினும் மேலான மாணவ செல்வங்களே, என் உயிரினும் மேலான மாணவ செல்வங்களே, இந்த நிகழ்வு உங்களுக்கானது. இந்த நிகழ்வு உங்களுக்கானது. நானும் ஐயாவை போல் ஆகியிருக்க வேண்டியவன் தான். நானும் ரேகாமணி அம்மாவை போல் ஆகியிருக்க வேண்டியவன் தான். நானும் இளங்கலை பொருளாதாரம் படித்தவன். இளங்கலை பொருளாதாரம் படித்தவன். 1986 மதுரை வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியிலே உங்களை போல் நான் உட்கார்ந்து கேட்டவன். பொருளாதாரம் படித்தவன். எங்களுடைய பொருளாதார பேராசிரியர்கள், தமிழ் பேராசிரியர்கள் எங்களை கேட்க வைத்தார்கள். வள்ளுவன் சொன்னானே, கற்றிலனாயினும் கேட்க என்று தமிழை கேட்க வைத்தார்கள். தமிழை கேட்க வைத்தார்கள். தமிழ் எனக்குள்ளே போனது, நான் தமிழுக்குள்ளே போய்விட்டேன். இன்றைக்கு தலைமை நாட்டிலே ஒரு கல்லூரியின் தமிழ்துறை தலைவனாக வீற்றிருக்கிறேன் என்று சொன்னால் உங்களை போல் கேட்டது. எந்த நேரத்தில் வாழ்க்கை மாறும் என்று தெரியாத வாழ்வியல் இது. நாளை நீங்களும் தமிழிலே பேராசிரியராகலாம். அற்புதமான மாணவன், படிக்கின்றது கணினி அறிவியல், சுபின் பவன்மா. அழகாக தமிழை பேசிக் கொண்டிருக்கிறான். வாழ்த்துக்கள் மாணவர்களை. இப்படிதான் என்ன பேச வச்சாங்க. இப்படித்தான் என்னை, அம்மாவுக்கும் வணக்கம், நன்றி. இப்படித்தான் என்னை பேச வைத்தார்கள். நான் இன்றைக்கு உங்கள் முன்னால் தமிழ் பேராசிரியராக நின்று கொண்டிருக்கின்றேன் என்றால் நாளை நீங்களும் பேராசிரியர்களாகலாம், ஆக வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை. உங்களிடம் ஒரே ஒரு கேள்வி. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. யார் சொன்னது தெரியுமா? என் அன்பு மாணவர்களே, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. யார் சொன்னது தெரியுமா? ஔவை சொன்னது. ஔவையார் சொன்னது. நான் இதை இப்படி சொல்கின்றேன், ஒரு அம்மா சொன்னால் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொன்னவள் தாய். அவ சொல்லியிருக்கலாமே, 2வது சொல்றா தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை என்று. முதலில் ஆனா நாம பேசுறது என்ன? தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. 2வது வச்சு பேசுறோம். ஆனால் தாயாகிய ஔவை சொல்கிறாள், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை என்று 2ஐ சொல்கிறார். 2வது சொல்கிறார். ஒரு தாயே தந்தையை போற்றிய வழக்கம். நான் இந்த இடத்திலே மிகப்பெரிய அளவிலே பேச விரும்பவில்லை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை, இல்லையா? நான் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது கூட நீங்கள் தந்தையை நினைத்து பேசிக்கொண்டிருப்பது என் காதில் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. உங்களுக்கு சிலரை நினைவுபடுத்த மட்டும் விரும்புகிறேன். உங்களுக்கு சிலரை நினைவுபடுத்த விரும்புகிறேன், அவ்வளவுதான். வெற்றிவேல் செழியன் என்று ஒருவரை கேள்விப்பட்டதுண்டா? ஒரு அப்பாவை? இல்லை. சரியான பதில் தெரியாது. தெரியாதுதான். அப்பொழுதுதான் நீங்கள் தெரிந்து கொள்ள இயலும். வெற்றிவேல் செழியன் என்பவன் ஒரு பாண்டிய மன்னன். வெற்றிவேல் செழியல் என்பவன் சங்ககாலத்து பாண்டிய மன்னன். போர்க்களத்திலே விழுப்புண் பட்டு விட்டான். ரொம்ப உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற சூழல். மன்னனுக்கு எப்படிப்பட்ட வைத்தியம் நிகழும் என்று உங்களுக்கு தெரியும். ராஜ வைத்தியம் நடக்கும். அதிலேயே உயிர் பிழைப்பானா மாட்டானா என்ற சந்தேகம். அவன் தன்னுடைய மகன், 14 வயசு அவனுக்கு, உங்களை விட வயசில் கம்மியானவன், 14 வயசு, அவனை கூப்பிட்றான்.
மகனே, ஒரு மன்னன் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமா என்று சொல்கிறான். அவன் சொன்னதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். 3 பான்னு சொல்கிறேன். முதல் பா, பயம் கொள்ளக்கூடாது, பயப்படக்கூடாது ஒரு மன்னனானவன். இரண்டாவது பா, ஒரு மன்னன் பண்பாட்டோடு நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தன்னிகரற்ற அதிகாரம், அவன் வாயில வர்றது நீதி. தன்னிகரற்ற அதிகாரம், பண்பாட்டோடு நடந்து கொள்ள வேண்டும் ஒரு மன்னன். இன்னொரு பா சொன்னா, மூன்றாவது பா, பரிவோடு நடந்து கொள்ள வேண்டும் மன்னன். உன் மக்களிடம் நீ பரிவு காட்ட வேண்டும். உன் மக்களுக்காக நீ உன்னை இழக்கலாம் என்று சொன்னான். அதை கேட்டான். அதற்கு பிறகு என்ன ஆனது தெரியுமா? தந்தை இறந்து விட்டான். 15-16 வயசு அவனுக்கு. பாண்டியன் இறந்து விட்டான், வெற்றிவேல் செழியன் பாண்டியன் இறந்து விட்டான் என்று அந்த சிறுவனை பார்த்து சோழர்களும் சேரர்களும் குறுநில மன்னர்களும் போர் தொடுத்து வந்தார்களா? வெளியில போய் அந்த இளைஞன் சொல்லியிருக்கிறான், நான் சிறுவன் என்று என் மீது போர் தொடுத்து வருகிறீர்கள், என் தந்தையின் அனுபவம் எனக்குள்ளே இருக்கிறது, நான் வெற்றி பெறுவேன் என்று அத்துணை படையையும் அந்த இளமையிலே நடத்தி மிகப்பெரிய வெற்றி பெற்றான். இன்றைக்கு தலையாங்கானத்து செருவென்ற பாண்டியன் என்று ஒரு மாபெரும் புகழோடு இருக்கிறான் என்றான். தந்தை சொல்லை கேட்டதனுடைய அற்புதம் அங்கே, தந்தை சொல்லின் அற்புதம். இன்றைக்கு பாண்டிய நாட்டு இலக்கியங்கள், பகுதிக்கு மேற்பட்ட இலக்கியங்கள் அவனை பற்றி தான் பேசுகின்றன, அவனைத்தான் பாடுகின்றன. 10 பாட்டில் ஒரு பெரிய நூல் மதுரை காஞ்சி அவனுடைய புகழையே பேசிக்கொண்டிருக்கிறது. என் அன்பு மாணவர்களே, நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் உங்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள், நாங்கள் உங்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள். ஆனால் தன் வாழ்க்கையையே பாடமாக நடத்தி உங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் உங்கள் பெற்றோர்கள், உங்கள் தந்தை. அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஒரு மாணவனின், ஒரு இளைஞனின், ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் பெற்றோர், இரண்டாவது பெற்றோர் ஆசிரியர்கள். நாங்களும் உங்களுக்கு அப்பா அம்மா மாதிரி தான், மாதிரி தான். சோ அப்பா சொன்ன அறிவுரையை போல ஆசிரியர்களும் அறிவுரை சொல்வோம். உங்களுக்கு சைவ குறவர்களை பற்றி தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் இல்லையா, அப்பர், இன்னொருத்தர் சுந்தரர். இவங்கெல்லாம் சிவபெருமானை புகழணும்னு நினைக்கிறாங்க. எப்படி புகழ்றது சிவபெருமானை? ஊமையே சொல்ல முடியாதவன் இறைவன். இறைவனுக்கு எந்த ஓமையை சொல்றது? எங்கேயும் இறைவனுக்கு ஓமை சொல்ல முடியாது. சொன்னா இறைவன் கீழாயிடுவான். இறைவனுக்கு ஓமை சொல்ல முடியவில்லை, ஆனால் இறைவனை புகழ்ந்தே ஆக வேண்டும் என்று சொல்கின்றவர்கள் கடைசியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா மாணவர்களே? அம்மையப்பன் என்று அந்த ஆண்டவனை வழிபட்டார்கள். அம்மையே அப்பா என்கிறான் நாவுக்கரச பெருமான், மாணிக்க வாசக பெருமான், எல்லாரும். கடைசியில் ஐயாவின் குரு ராமலிங்க வள்ளலார் கூட அம்மையை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன் என்று பேசுகிறான். இறைவனையே உச்சிக்கு புகழ வேண்டும் என்றால் அதற்கு நிகரானவர்கள் அம்மா அப்பா என்று சொன்னால், இறைவனை ஒப்பிடக்கூடிய ஒரே ஒரு உறவு இருக்கிறது என்றால் அப்பா அம்மா. நான் உங்களுக்கெல்லாம் சொல்லிடுறேன், எதற்காகவும் அப்பா அம்மாவை விட்டு கொடுத்து விடாதீர்கள். எதற்காகவும் அப்பா அம்மாவை விட்டு கொடுத்து விடாதீர்கள். இன்றைய சமுதாயம் உங்களுக்கு பல வேடிக்கைகளை காட்டும், பயமால ஜாலத்தை காட்டும். உங்கள் கையில் இருக்கிற கருவி அப்படி உங்களை எங்கெங்கேயோ கூட்டுட்டு போகும். சில நேரங்கள் உயரத்தில் தூக்கிட்டு போய் தொப்புன்னு கீழே போட்டாலும் போடும். என் அன்பு மாணவர்களே, ஆனால் ஒரு அப்பாவின் சொல் உன்னை உயரத்தில் மட்டுமே கொண்டு செல்லும், உயரத்திற்கு மட்டுமே கொண்டு செல்லும். ஒரு சாதாரண விவசாயி என் தந்தை, மகனே நீ வாத்தியார் ஆகணும்டான்னாரு. நான் 7வது படிக்கும்போது அப்போ 7வது கூட சொல்ல தெரியாது. நாங்கள் கிராமம், குக்கிராமம், எங்கள் கிராமம். ஏன் தெரியுமா? குக் பண்ணால் தான் சாப்பாடு, கடையே இருக்காது. குக்கிராமம், மலையடிவாரத்து கிராமம். என்ன வாத்தியார்னு கூட சொல்ல, 7ஆம் வகுப்பு என்று கூட எங்களுக்கு சொல்ல தெரியாது, ஏழாப்புன்னு சொல்லுவோம்.
ஆசிரியராக வேண்டும் என்று சொன்னார். என் அன்பு மாணவர்களே, அதற்காக படித்தேன். என் கல்லூரியிலே என் மாணவர்கள் சினிமாவிற்கு போவார்கள். அப்பொழுதுதான் எங்கள் கல்லூரியிலே ஒரு கட்டிடம் கட்டி இருந்தார்கள். அந்த கட்டிடத்தின் நிழலிலே உட்கார்ந்து நான் படித்து கொண்டிருப்பேன். இன்றைக்கு நான் உங்கள் முன்னால் பேராசிரியனாக இருக்கிறேன் என்றால் என்னை செதுக்கியது முதலில் என் தகப்பன், அதற்கு பின் என் ஆசிரியர்கள். ஆசிரியர் என்ற தகப்பன், அந்த சொல்ல கேளுங்க, வாழ்க்கையில் உயர்ந்து போயிட்டே இருக்கலாம். கேட்டால் வரம் தருவது கடவுள். கேட்டால் வரம் தருவது கடவுள். கேட்காமலே எல்லாவற்றையும் தருபவன் தாய் தந்தையர்கள். மறந்து விடக்கூடாது. சரியா? இங்க நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, உங்க அப்பா அம்மா பிள்ளை எத்தனை மணிக்கு வரும், பிள்ளைக்கு எது பிடிக்கும், என்ன சமைச்சு வைக்கணும், நீ நேற்று அவுத்து போட்ட சட்டை பேண்ட்டு, அது இன்னைக்கு இளைஞர்கள்லாம் பேண்ட் சட்டை அப்படியே அவுத்து போட்டு அப்படியே வெளில வந்துடுவாங்க. எல்லாமே கிடக்கும் கீழே, அம்மா துவைச்சுக்கிடுவாங்கிற நம்பிக்கை. உங்கள் ஆடைகள் எப்படி துவைத்து தேய்த்து மீண்டும் உங்கள் பீரோவுக்கு வருகிறது என்று நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அதற்கு பின்னால் தாயின் தந்தையின் செயல் இருக்கிறது. மறந்து விடக்கூடாது. உங்களுக்கு ஒரு பெரிய மனுஷனை பற்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். 16 வயசு அவனுக்கு, பெரிய மனுஷன். உங்க வயசுல ஒரு வயசு இளையவன் தான். அவன் தினம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அப்பா பார்க்க போவான். அப்பா ஒரு தச்சர், செருப்பு கூட தப்பாரான். தினம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அப்பா பார்க்க வர்றான். ஒரு பெரிய சாலை, அந்த இடத்துல ஒரு பெரிய காரு. அந்த காரில் ஒருத்தர் போறாரு. முன்னால பின்னாலெல்லாம் அவருக்கு இந்த பாடி கார்டு இல்லையா, பாதுகாவலர்கள். இன்னைக்கு நீங்க கருப்பு கருப்பா ட்ரெஸ் போட்டு வர்றாங்களா, அவங்க இல்லை, இது உண்மையான பாடி கார்ட்ஸ். அவங்கெல்லாம் போறாங்க. இந்த பையன் இதை பல நாள் பார்த்துட்டு அவங்க அப்பாட்ட போய் கேட்டிருக்கிறான், அப்பா இந்த காரில் போறவர் யாரு? அவன் தந்தை சொன்னார், இவரு இந்த காரில் போறவர் ஜான் குயின்ஸ்லி ஆடம் என்று சொல்கிறார். ஜான் குயின்ஸ்லி ஆடமுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு, உனக்கு ஏன் இல்லை, எனக்கு கிடைக்குமான்னு கேட்டான் அந்த பையன். மகனே, இது யாருக்கும் கிடைக்காது. இது யாருக்கு கிடைக்கும் என்றால், யார் அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஆகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் இது கிடைக்கும் என்று சொன்னான். அப்படியா? அப்ப அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஆயிட்டா எனக்கும் இதே மாதிரி கிடைக்குமா அப்படின்னா, கிடைக்கும். ஆனா மக்கள் மரியாதை கிடைக்க வேண்டுமே, ஆனால் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னான். அந்த 16 வயது இளைஞன் மக்களுக்கு சேவை செய்ய தொடங்கினான். 25 வயதிலே சாதாரண பதவி. 1965 அமெரிக்காவின் ஒரு மாபெரும் ஜனாதிபதியாக மாறினா. யாரு? ஆப்ரஹாம் லிங்கன். அவங்க அப்பா சொன்ன ஒரே வார்த்தை, நீயும் ஆகலாம், உனக்கும் அது கிடைக்கும். நீங்களும் நாளைக்கு இங்கே ஆகலாம், முதலமைச்சர் ஆகலாம். நீங்களும் நாளைக்கு பிரதமர் ஆகலாம். நீங்களும் நாளைக்கு எங்களை மாதிரி ஆகலாம். நாளை நீ பிரதமராக வேண்டுமே, ஆனால் நீங்கள் நாளைக்கு பிரதமர் ஆகிட்டீங்கன்னா முதல்வரே உங்களை கூப்பிட்டு வந்து, நீங்கள் முதல்வர் ஆகிட்டீங்கன்னா முதல்வர் உங்களை கூப்பிட்டு வந்து, நாங்கள் உங்களுக்கு வணக்கம் சொல்வோம். என் அன்பு மாணவர்களே, அந்த நிலைக்கு நீ உயர வேண்டும். உங்களை தோளில் தூக்கி நான் கொண்டு போனேன். என் மாணவன் என்னை விட பெரிய ஆகணும். என்ன மாதிரி ஆகிறது இல்லை, என்னை விட பெரிய ஆகணும், என்னை விட உயரத்துக்கு போகணும். அதுதான் நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தர போற விஷயம். என் அன்பு மாணவர்களே, இந்த விஷயத்தை நான் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. தந்தை சொல் என்பது வெறுமனே வார்த்தைகளால் கட்டமைக்கப்பட்டதல்ல. அது மந்திரம் சொல்லிட்டு போறது. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆனால் அது வெறும் வார்த்தைகளால் கட்டமைக்கப்பட்டதில்லை. நம் தந்தையின் வாழ்க்கையால் கட்டமைக்கப்பட்டது. அந்த வாழ்க்கை என்ற அனுபவத்தால் கட்டமைக்கப்பட்டது. அவர் எத்தனை பட்டினி, எத்தனை போர், எத்தனை கிழிசல்கள். நான் போட்டிருக்கின்ற தீபாவளிக்கான புத்தாடைகளுக்கு மத்தியிலே என் தந்தையின் ஓட்டை பணியன்கள் எனக்கு நினைவுக்கு வரும். அப்படி நினைவுக்கு வரவில்லை என்று சொன்னால் நீ மகனே இல்லை, மகளே இல்லை. அப்பா அம்மாவின் தியாகம் சொல்ல மாட்டாங்க. நீ தெரிஞ்சுக்கணும், யூ ஆர் நாட் எ சைல்ட். நீங்க குழந்தைங்க இல்ல. ஓ வயசுல ஒருத்தன் மன்னன் ஆயிட்டான், ஓ வயசுல ஒருத்தன் மிகப்பெரிய அளவு சிந்தைக்கு போயிட்டான். எத்தனை நாள் கையில செல்போனை வச்சுக்கிட்டு வகுப்பெடுக்கும் போது பக்கத்தில் இருக்கிற மாணவர்களோட தேவையற்ற வெற்று பேச்சுகளை பேசிட்டு இருப்பீங்க.
வெற்று பேச்சுகளை பேசுபவர்களை நாளை இந்த சமுதாயம் தெருவிலே வேடிக்கை பார்க்கும். நல்ல பேச்சை நல்ல செயலை செய்பவர்களை நாளை தெருவே அவர்களை வேடிக்கை பார்க்கும். ஆபிரகாம் லிங்கனை போல உங்களை பார்த்து இந்த உலகம் அன்னார்ந்து பார்க்கக்கூடிய நிலைமைக்கு நீங்க போங்க. இன்னும் சில விஷயத்தை சொல்லணும். ஒருவர் மக்கடேனின் இரண்டாம் பிலிப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மக்கடேனின் பிலிப் 2, மக்கடேனின் இரண்டாம் பிலிப். அவர் ஒரு மிகப்பெரிய மன்னன், அரசன். அவருக்கு என்ன ஒரு ஆசைன்னா பேரரசு ஆகணும்னு ஆசை. ஆசை யாரை விட்டுச்சு? எக்குதப்பா போர் செஞ்சு மரணப்படுகையில் இருக்கார். 20 வயசு தன் மகன். அவனை கூப்பிட்டு, மகனே இனிமேல் நீ தான் இந்த நாட்டுக்கு மன்னே. அவன் அழுகிறான். ஏன்னா தந்தை மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது மன்னனை வாங்கி என்ன செய்வது? மன்னன் என்ற அதிகாரத்தை வாங்கி. அவங்க அப்பா சொல்றாரு, உன்னை பேரரசனாக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், அதற்காகத்தான் இந்த போரையே செய்தேன். உன்னை பேரரசன் ஆக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் மகனே, அதற்காகத்தான் இந்த போரை செய்தேன். ஆனா என்னாச்சு தெரியுமா? இந்த போர் என்னையே இழக்க வேண்டிய சூழலுக்கு நான் போயிட்டேன். எனக்கு தெரியும் என்னால் பிழைக்க மாட்டேன். என்னுடைய ஆசை நீ பேரரசனாக வேண்டும் என்பது. நீ கட்டாயம் பேரரசு ஆகணுங்கிறார். அவன் தந்தையின் சொல்லை வேதமாக எடுத்துக்கொண்டு 20 வயதிலே போருக்கு புறப்படுகிறான். கிரேக்கம் முதல் இந்தியா வரை, கிரேக்கம் முதல் இந்தியா வரை தன்னுடைய வெற்றி கொடியை நிலைநாட்டி எல்லோரும் பேரரசர் மகா அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய மாபெரும் புகழை இன்றைக்கு அவங்க அப்பாவுக்கு வாங்கி கொடுத்துட்டான். அவங்க அப்பா பேர் தெரியல. இன்னைக்கு விவேகானந்தரை நமக்கு எல்லாமே தெரியும். விவேகானந்தருடைய குருவை நமக்கு தெரியாது, மறந்துருப்போம். ராமகிருஷ்ண பரமஹம்சர். உங்கள் உதடுகள் உச்சரித்தால் மகிழ்ச்சி. உங்களுக்கு நமக்கு யாரை தெரியுது? அலெக்சாண்டரை தெரியுது. அந்த அலெக்சாண்டருக்கு பின்புலமாக இருந்து அந்த மந்திர சொல்லை தந்த மக்கடோனின் இரண்டாம் பிலிப். அந்த பிலிப்பினுடைய தூண்டுதல் தான் என்ன ஆனா அலெக்சாண்டர் பேரரசரான. எங்களுக்கும் ஆசை. யாரு மாதிரி? இரண்டாம் பிலிப் மக்கடோனின் மாதிரி. நான் எங்கள் பாடம் நடத்தும் போது சொல்லுவேன், உங்களை மாதிரி மாணவர்கள் 70 பேர் 80 பேர் உட்கார்ந்துருப்பான். சொல்லுவேன், டேய் நல்லா படிங்கடா, ஐபிஎஸ் ஆகலாம், நல்லா படிங்கடா, ஐஏஎஸ் ஆகலாம் அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். பின்னாடி இருந்து தலையை குனிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் சொல்கிறான், சார் நீங்கள் நல்லா படிக்கலையா, வாத்தியார் ஆகிட்டீங்கன்னா. இங்கே அங்கேயும் அப்படித்தான். என் மாணவர்கள் சிரித்தார்கள். அவனுக்கு நான் சொன்னேன், மாணவனே நீ ஐபிஎஸ் ஆக வேண்டுமா, நன்றாக படி. நீ ஐஏஎஸ் ஆக வேண்டுமா, இன்னும் கொஞ்சம் நன்றாக படி. நீ ஐஏஎஸ்ஸையும் ஐபிஎஸ்ஸையும் உருவாக்கக்கூடிய ஆசிரியராக வேண்டுமா, மிக மிக நன்றாக படி. அவனாலதான் ஒரு ஆசிரியரை உருவாக்க முடியும். என்னுடைய இன்றைய இளைஞர்களை பற்றி பேசுங்க, நல்லதை பேசுங்க. என் மாணவர்களே, உங்களுடைய குறும்புத்தனத்தை நாங்கள் ரசிக்கிறோம். யூ ஆர் ஆல்சோ அவர் சில்ட்ரன். எங்களுடைய குழந்தைகளை மாறிதான் நீங்களும். உங்களுடைய குறும்புத்தனத்தை நாங்கள் ரசிக்கிறோம். ஆனால் அந்த குறும்புத்தனம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? மாணவ மாணவிகளுடைய குறும்புத்தனமாக இருக்க வேண்டுமே தவிர தெருவிலே போறவரின் குறும்புத்தனமாக இருந்து விடக்கூடாது. அதில் நீங்கள் ரொம்ப அக்கறையோட இருக்கணும். நிறைய குறும்புத்தனத்தோட மாணவர்கள் இருக்காங்க. எது சொன்னாலும் அதை கொஞ்சம் வித்தியாசமா பார்ப்பான். ஒரு நீதி சொன்னாங்க, கந்தையானாலும் கசக்கி கட்டு, கந்தையானாலும் கசக்கி கட்டு. தெரியும் இல்லையா அது உங்களுக்கு? அதுக்கப்புறம் கூலானாலும் இப்படி எதை நிறையா சொல்லுவாங்க நமக்கு அட்வைஸ். நம்ம எங்கே கேட்டோம்? ஒரு இளைஞன் பாரியா குறும்பு, உங்களை மாதிரி நாங்களுக்குள்ள உட்காந்துருக்க ஒரு 4-5 பேர் மாதிரி குறும்பு. அவனுங்களுக்கு என்ன அப்படின்னா, இதை பார்த்த உடனே அவன் குறும்பு தரத்தை எப்படி வெளியிடறான் தம்பிங்களா? கந்தையானாலும் கசக்கி கட்டு. சரி, அது காயும் வரை எதை கட்டுவதுன்னு கேட்டான். கந்தையானாலும் கசக்கி கட்டு, சரி அது காயும் வரை எதை கட்டுவது?
அவன் கேள்வியில ஒரு நியாயம் இருக்கிறது. இருப்பதே ஒரு கந்தை, அதையும் நான் கசக்கி போட்டு விட்டால் எப்படி என்று வறுமையை சொல்வது. கலைஞர் கருணாநிதி வாரமடலில் வந்த கவிதை இது. கலைஞர் கருணாநிதி அப்பொழுது முதலமைச்சராக இருந்தார். அந்த பையனை கூப்பிட்டுட்டே வறுமையை சொல்வதற்கு இதை விட வார்த்தை இல்லடா அப்படின்னு சொல்லி அவருக்கு பாராட்டுகிற மிகப்பெரிய கவிஞனாயிட்டான். அவனுடைய குறும்பு நல்ல குறும்பதாக இருந்ததால் அவன் வளர்ந்து விட்டான். கெட்ட குறும்பா இருந்தா குழியை தோண்டி நாமளே உள்ள போய்க்கலாம். ரொம்ப இருக்கும். எங்க காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிவப்பு முக்கோணம் போட்டிருப்பாங்க. சிகப்பு முக்கோணம், 2 பெரிய தலை, ஆண் தலை 1, பெண் தலை 1, கீழே 2 சின்ன தலை. எழுதியிருப்பாங்க, நாம் இருவர் நமக்கு இருவர். குடும்ப கட்டுப்பாடா, நாம் இருவர் நமக்கு இருவர். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பார்க்குறேன், நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு போடுறான். எனக்கு பயமா இருக்கு. இனிமேல் வரும்போது நாமே இருவர் நமக்கு ஏன் ஒருவர்னு எழுதினாலும் எழுதிடுவாங்க போல இருக்கு. 140 கோடியை தாண்டிட்டோம் இல்லையா? எல்லா இடத்துலையும் நம்ம நாடை கொஞ்சம் திருத்தணும். நாம தான் திருத்தணும். லாங் லீவ் கிளாசிக்கல் தமிழ்ல இங்கிலீஷ் அடிச்சு போட்டிருக்காங்க. நாங்கள் போய் சொன்னோம். நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி. லாங் லீவ் கிளாசிக்கல் தமிழ்னு. ஏயா தமிழ் வாழ்கன்னு இங்கிலீஷில் போட்டால் எப்படி சார்? போய் சொன்னோம். அதுக்கப்புறம் தமிழ் வாழ்க போர்டு வந்தது. நாங்கள் சொன்னோம் சென்று. அரசு அப்படிதான் நிறைய சொல்லும். வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் அரசு. வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம். நம்ம பையன் பார்த்தான், வீட்டிற்கு ஒரு மரம் வளர்க்க நாங்கள் தயார், அரசு வீடு கொடு மரம் வளர்க்கிறோம்ட்டான். ஏன்னா வீடே இல்லாமல் நம்ம பிளாட்ஃபார்ம்ல இருக்கோம். இந்த டப்பா டப்பாவா வீடு வந்துச்சு. அது பேர் என்னது? ஃப்ளாட்ஸ் சிஸ்டம் இல்லையா? நம்ம கதவை திறந்தா எதிர்வித்து ஜன்னல் கதவு டமால் டமால்னு அடிக்குது. ஏன்னா இதுக்கு அதுக்கு ஒரே தான் இருக்கு. எந்த கதவை திறக்கிறாங்கன்னே தெரியல. நம்ம வீட்டுக்கு கதவு பெல் அடிக்கிறாங்களா, பக்கத்து வீட்டுக்கு பெல் அடிக்கிறாங்களான்னு தெரியல. வாசப்படியை திறந்தா ஒரே செருப்பா இருக்கு. யாரா நம்ம வீட்டுக்கு யாருமே வரலன்னா எல்லாம் பக்கத்து வீட்டு செருப்புலாம் நம்ம வாசப்படியில் கிடக்கு. இப்படித்தான் நாம் உறவுகளோடு வாழ வேண்டிய சூழல் இருக்கோம். இதுல போய் வீடு எங்க கிடைக்கிறது? வீடு கொடு மரம் வளர்க்கிறோம். நீங்க இன்னைக்கு நான் எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்கிறேன். குடும்பத்தின் மான மரியாதைகள்லாம் யார்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? மைக்கே இல்லாமலே சத்தமா பேசுவோம். குடும்பத்தின் மானம் மரியாதை யார்கிட்ட இருக்கு? உங்க அப்பாட்ட இருக்கு. அப்படியா? எல்லார்கிட்ட இருக்கு. எப்பா குடும்பம் சொல்லிட்டாரு, எல்லாரும் சொல்லி வைப்போம். யாராவது ஒரு ஆள் ஆட்சிட்டு இருப்பாள்ல இல்லையா? குடும்பத்தின் மானமும் மரியாதையும் பிள்ளைகளிடம் இருக்கிறது. இவங்க அப்பே நல்லவன்பா, இந்த பிள்ளை போதுவாரு தரித்தலையா அப்படின்னு உங்களை பார்த்து ஒருத்தர் திட்டினார்னா மான மரியாதை ஆட்ட இருக்கு, பிள்ளைகள்கிட்ட இருக்கு. அதை விட என் அன்பு குழந்தைகளே, உங்களை பார்த்து ஒன்று சொல்றேன், பெரிதும் பெண்களிடம் இருக்கிறது. 6 மணிக்கு வீட்டுக்கு வர வேண்டிய மக 7 மணிக்கு வரல, 8 மணிக்கு வரலன்னா உங்க ஆண்ட்ராய்டு ஃபோன் என்ன ஆட்டங்கானு ஃபோனை நீ எடுக்கலன்னு வச்சுக்க, அம்மா அப்பா ஃபோன் பண்ணி, உன் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஃபோன் பண்ணி திட்டாத திட்டெல்லாம் விழுகும். என் பிள்ளை எங்க, நீ வந்த பிறகுதான் உயிரே வரும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். குடும்பத்தின் மானமும் மரியாதையும் குழந்தைகளே உங்களிடம் இருக்கிறது. அதை நீங்க மறந்துடக்கூடாது. அதனாலதான் நம்முடைய பாட்டன் பாரதி, இன்னைக்கு அவனை அப்பனா வச்சுக்கலாம், பெரியப்பன் இல்லையா? ஏன்னா தந்தை சொல் மிக்க மந்திரம் பிறகு பாட்டன் சொல் மிக்க மந்திரம் மாறிடக்கூடாதுன்னு இன்னைக்கு அப்பாவா வச்சுக்கலாம். அவன் பாடினாயா, கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் குலுங்கிட கைகொட்டி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி, ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார், மாட்டை அடித்து வசக்கு தொழுவினில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தே, வீட்டினில் எம்மிடம் காட்ட வந்தார் அதை வெட்டி விட்டோம் என்று கும்மியடி, சட்டங்கள் செய்வதும் பட்டங்கள் ஆள்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவீனில் ஆணுக்கு இங்கே பெண் இலை பிள்ளைகான் என்று கும்மியடி. எந்த இடத்துலையும் உன்னை 2ஆம் தர பிரஜையாக நினைச்சிடாதே, ஆம்பளை பையன்தான் உயர்வுன்னு நினைக்கிறாத. நீ உன்னுடைய அறிவோடு செயல்படு. எந்த இடத்துலையும் உன்னுடைய தன்மானத்தை, உன்னுடைய விடுதலையை, உன்னுடைய பொருளாதாரத்தை யாருக்காக விட்டு கொடுக்க கூடாது. நீ மனசுல வச்சுக்கோங்க.
ராமன் தந்தை சொல் கேட்டான். சீக்கிரம் முடிச்சிடறேன், உங்களுக்கெல்லாம் பசிக்கும். ராமன் தந்தை சொல் கேட்டான். என்ன ஆனது? 14 வருஷம் காட்டுக்கு போனான். என்ன ஆனது தெரியுமா? நாடு மட்டுமல்ல என் அன்பு மாணவர்களே, காடும் புனிதமானது. காடும் புனிதமானது. நாட்டோடு சேர்ந்து ராமன் போனான். ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி இங்க நிறைவு செய்கிறேன். NK மகாதேவ் ஐயர்னு ஒருத்தர், NK மகாதேவ் ஐயர்னு ஒருத்தர் கோயம்புத்தூர்கார். உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? யாருக்குமே தெரியல. கோயம்புத்தூர்கார், நம்ம சென்னையில் இருக்கோம், தெரியல. அவர் என்ன பண்றாருன்னா 1940களில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாரியா. 1940களில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாரு. அதை வச்சு அங்க அடுத்து வளர்றாரு. அவருக்கு 2 பிள்ளைங்க. அந்த 2 மகன்களையும் கூப்பிட்டு வச்சுட்டு, மகனே இந்த ரெஸ்டாரண்ட் 1 10 10 100 ஆகணும், வளர்க்கணும் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த தமிழ் சமுதாயத்திற்கும் தமிழுக்கும் சேவை செய்யணும்னு சொல்றாருங்க. அப்பாவின் சொல்லை மந்திரமாக எடுத்துக்கொண்ட அந்த 2 பேரும் வளர்த்தெடுத்தார்கள். அது கொஞ்ச நாள் கழித்து ரெஸ்டாரண்ட் ஒரு இனிப்பு கடையாக மாறியது. இன்றைக்கு இந்தியா முழுவதும் நூற்றுக்கணக்கான இனிப்பு கடைகள் இருக்கிறது. தி ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், நாட் ஓன்லி இந்தியா, அதர் தன் இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா முதல் கொண்டு ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கு. மிகச்சிறந்த அண்ணன் முரளி அவர்களும் அண்ணன் கிருஷ்ணன் அவர்களும் அதை இன்றைக்கு அப்பாவின் சொல்லை எடுத்துக்கிட்டு இந்த ஸ்வீட் கடையில் கிடைக்கிற வருமானத்தில் கணிசமான பகுதியை மாணவர்களுக்காக, தமிழுக்காக, இலக்கியத்திற்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று அதை தலையிலே தூக்கி வைத்து பவனிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு தந்தையின் சொல்தான் இந்த இடத்திலே ஒரு நிகழ்வாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த தந்தையை போற்றிவிட்டு ஒன்றை சொல்கிறேன். வைரமுத்து இப்படி சொன்னான், இது வித்தியாசமான தாலாட்டு. முடிக்கிறேன். இது வித்தியாசமான தாலாட்டு. மகனே, வழக்கமான தாலாட்டை உனக்கு நான் வாசிக்கப் போவதில்லை. அவை மொழியின் ஆடம்பரங்கள், கைது செய்து வைக்கப்பட்ட கணாக்கள். மகனே, உனக்கு நான் பெயர் வைத்தது என் சௌகரியம் கருதித்தான். காலம் உன்னை கட்டாயம் அழைக்கின்ற பொழுது உன் பெயரை நீயே இட்டுக் கொள்வதே நியதி. போ, வெளியே போ. மரங்கள் பூக்களை சிந்தி இருக்கலாம், மனிதர்கள் முட்களை பதித்திருக்கலாம். இரண்டையும் எடுத்துக்கொள். பூவை சட்டையில் குற்றிக்கொள்ள முல்லை குண்டுசியாக பயன்படுத்திக் கொள். ஆம் மகனே, தடை கற்களையும் படிக்கற்களாக பழகிக்கொள். எங்கே எங்கே உன் தோள்களில் ஏற்றி இந்த உலக பந்தை ஒரு அங்குலமாவது உயர்த்தி காட்டு என்று நம்புகோல் கவிதை சொன்னான். நான் அதைத்தான் உங்களிடம் சொல்கின்றேன். தந்தை சொல் என்பது தந்தை சொல் மந்திரம் மட்டுமல்ல, அது வரம். அது வரம். நீங்கள் தவமே இருக்காமல் கிடைக்கக்கூடிய வரம். தந்தை சொல் மிக்க தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை. நான் உங்களிடம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்கிறேன், கேட்டு என் உரையை நிறைவு செய்கின்றேன். ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கி தந்திருக்கிறாங்க அப்பா அம்மா. 10,000 15,000 ரூபாய்க்கு வச்சுட்டு டெய்லி எல்லாருக்கும் ஆயிரக்கணக்கான குட் நைட், ஆயிரக்கணக்கான குட் மார்னிங் போடுறீங்களே. ஒரே ஒரு முறை காலையில் எழுந்தவுடன் அப்பாவையோ பார்த்து அம்மாவையோ பார்த்து காலை வணக்கம் சொல்கிறோமா? நாம் இரவிலே தூங்கும் பொழுது அம்மாவை பார்த்து அப்பாவை பார்த்து இரவு வணக்கம் சொல்கிறோமா? நாம் ஓ நெஞ்சுக்கு நான் பட்டியல விட்டுறேன், நீ என்கிட்ட பொய் சொல்ல வேண்டாம், ஓ நெஞ்சுக்கு சொல்றேன். நான் உங்களிடம் கேட்பது, காலையில் எந்திரிச்ச உடனே அப்பா அம்மா பார்த்து காலை வணக்கம் சொல்லுங்க, மாலையில இரவு வணக்கம் சொல்லுங்க. முடிஞ்சா அப்பாவையும் அம்மாவையும் கட்டி பிடிச்சி இறுக்கி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுங்க. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இந்த அற்புதமான வேலையை எனக்கு கொடுத்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக நன்றியுரை. இந்த இனிய விழா இனிதே நடைபெற அனுமதி அளித்த ஆல்ஃபா கல்வி குழுமத்தின் தலைவர் திருமதி சுஜா ஜார்ஜ் அவர்களுக்கும், இணை இயக்குநர்கள் மதிப்பிற்குரிய ஜார்ஜ் ஜான் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய ஆனா ஜான் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியினை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் அழைப்பினை ஏற்று வருகை புரிந்து தந்தையின் சொற்களும் வேதத்திற்கு இணையானவை என்பதை செம்மாந்த முறையில் உணர்த்திய நம் சிறப்பு விருந்தினர் முனைவர் ஈஸ்வரன் அவர்களுக்கு எங்கள் பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
எங்கள் அழைப்பினை ஏற்று இந்த விழா இனிய முறையில் நடைபெற உதவிய ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அமைப்பிற்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இனிய விழா சிறந்த முறையில் நடைபெறும் வகையில் எங்களுடன் தோளோடு தோள் நின்று பல்வகையிலும் உதவிகள் புரிந்த இலக்கிய கூடல் தலைவர் திருமதி ரேகா மணி அவர்களுக்கும் எங்கள் உள்ளம் கனிந்த நன்றியினை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்து சிறந்த முறையில் உருவாக்கிய இலக்கிய கூடல் செயலாளர் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர் திரு கோ மணி அவர்களுக்கு எங்கள் அன்பான நன்றியினை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து யாவருக்கும் நலம் செய்வதையே தம் மூச்சாக கொண்டு தமிழ் மீது கொண்ட நீங்காத காதலுடன் எங்கள் துறை சார்ந்த அனைத்து செயல்பாடுகளிலும் எங்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை சிறந்த முறையில் வழங்கி எங்களை வழிநடத்துகின்ற எங்கள் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய எங்கள் கல்லூரி முதல்வர் முனைவர் சிவசங்கர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த விழாவிற்கு பல வகையிலும் உதவிகள் புரிந்த நம் கல்லூரி துணை முதல்வர் முனைவர் பெனிட்டா மெர்லின் அவர்களுக்கும் சுழற்சி 2 ஒருங்கிணைப்பாளர் முனைவர் தமிழரசி கோதை மார்பன் அவர்களுக்கும் எங்கள் நன்றியினை உரித்தாக்குகின்றோம். மேலும் இந்த விழா சிறந்த முறையில் நடைபெறுவதற்கு உதவிய அனைத்து துறை சார்ந்த பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்கள் உள்ளம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த விழா சிறந்த முறையில் நடைபெறும் வகையில் ஒளிப்பதிவு செய்தல் மற்றும் புகைப்படம் எடுத்தல் ஆகியவற்றை சிறந்த முறையில் செய்து உதவிய ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நண்பர்களுக்கும் எங்கள் அன்பான நன்றியினை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த நிகழ்ச்சி தொடர்பான பல்வேறு உதவிகளை பாங்குற செய்த நம் அலுவலக நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் உள்ளம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பறிந்து செய்தல் என்னும் வாக்கிற்கேற்ப நாங்கள் கேட்கின்ற பொழுதெல்லாம் நேரம் காலம் பார்க்காமல் பல்வகையிலும் உதவிகள் செய்து இவ்விழாவின் மணிமகுடமாக திகழ்கின்ற அனைத்து துறை மாணவ கண்மணிகளுக்கும் மற்றும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் தமிழ்துறை சுழற்சி 2 சார்பில் எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். இறுதியாக நாட்டுப்பண். जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उज्जल जलधि तरंगा तव शुभ नामे जागे Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.